Hi everyone. ஸோ இன்னைக்கு வீடியோவில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டாபிக் இது, சரியா? ஸோ இது என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னா, உங்களுக்கு டாப்பிக்லேயே வந்துருச்சு ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு. அப்போது இது ஃபியூச்சரில் நடக்கக்கூடியது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட ஸ்ட்ரக்சரில் தான் சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது வருவேன், சொல்வேன், சந்திப்பேன், பார்ப்பார்கள், சமைப்பாள். ஸோ நான் நாளைக்கு வருவேன், நான் நாளைக்கு கோவிலுக்கு போகிறேன், நான் நாளைக்கு உனக்கு இமெயில் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம இதில் சொல்லுவோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுவோம். ஓகே, டன். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து பார்ப்போமா? எப்போவுமே வாக்கியத்தோட தொடக்கத்தில் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட். அடுத்ததான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட்டு, வில்லு. அடுத்தது ஆக்ஷன் வரும், நடக்கும் இல்லையா, செயல் நடக்கும் இல்லையா, அந்த செயலை நம்ம எதில் சொல்லணும்? ஃபஸ்ட்டு ஃபார்மில் சொல்லணும். ஓகே, அதனால தான் V1 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். சப்ஜெக்ட்டு, வில்லு, வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ஃபியூச்சருடைய ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட்டு, வில்லு, வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகே, டன். ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், அப்புறம் நேம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் சப்ஜெக்டாக நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அடுத்ததாக வில் யூஸ் பண்ணுவோம், வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இதுதான் வந்துட்டு இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போமா? அவள் வருவாள் அப்படின்னு இருக்குது. அவள் வருவாள் அப்படின்னா அவள் அப்படின்றதுக்கு ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஷீக்கு அடுத்ததாக வில் யூஸ் பண்ணணும். அடுத்தது வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். வருவாள் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன? ஆக்சுவல் ஆக்ஷன் வேர்டு என்ன இங்கிலீஷில்? கம். கம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கம் தான். அப்போது ஷீ வில் கம் இன் செப்டம்பர். அவள் செப்டம்பர் மாதத்தில் வருவாள். ஓகே, இப்போ ஷீ வில் கம் ஆன் செப்டம்பர் 15th. அவள் செப்டம்பர் 15th வருவா. ஓகே, அடுத்தது ஐ வில் சென்ட் யூ அப்படின்னு இருக்கு. நான் உனக்கு அனுப்புகிறேன். ஐ வில் சென்ட் யூ ஆல் தி ஃபோட்டோஸ். நான் உனக்கு எல்லா ஃபோட்டோஸும் அனுப்புகிறேன் அப்படின்ற போது ஐ வில் சென்ட் யூ ஆல் தி ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஐ அப்படின்றது சப்ஜெக்ட்டு, அடுத்ததாக வந்து வில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சென்ட் அப்படின்றது வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சென்ட். அனுப்புவேன், ஐ வில் சென்ட் யூ அப்படின்னா நான் உனக்கு அனுப்புவேன். அடுத்தது இட் வில் ரெயின் டுடே. இட் வில் ரெயின் டுடே அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்னன்னா இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறது. மழை அப்படின்றத வந்து குறிக்கும் போது நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுவேன்? அது இதுன்னு தானே அதை நம்ம சொல்வோம். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? இட் யூஸ் பண்ணுவோம். அப்போது இட் வில் ரெயின் டுடே, இன்னைக்கு மழை பெய்யும். ஓகே, அடுத்தது ஷீலா வில் கோ ஷாப்பிங் அப்படின்னு இருக்கு. நம்ம இந்த இடத்துல சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா டூ யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே டூ யூஸ் பண்ணலாமா? தப்பு. ஏன் நம்ம டூ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே வேர்பு கூட ஐஎன்ஜி வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த வேர்புக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ணக்கூடாது. ஷீலா வில் கோ ஷாப்பிங் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். ஷீலா வில் கோ டு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஷீலா வில் கோ ஷாப்பிங் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும். ஓகே, அடுத்தது சப்ஜெக்ட்டு வில்லு பி. இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா சேம் இதே தான். ஆனால் சில சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்டு இருக்காது. அந்த ஆக்ஷன் வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பி யூஸ் பண்ணுவோம். அதான் சப்ஜெக்ட்டு வில். அதே சப்ஜெக்ட்டு வில்லு, இந்த வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு பதிலாக நான் இங்கே பி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஐ வில் பி ஆல் ரைட். சப்ஜெக்ட்டுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு, இந்த வில்லு இந்த பி யூஸ் பண்ணியாச்சு. ஐ வில் பி அப்படின்னா நான் இருப்பேன். ஐ வில் பி ஆல் ரைட் அப்படின்னா நான் நன்றாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, நம்மளோட ஃப்ரெண்ட் நம்மளை பார்த்து அழுது நம்மளை ஃபீல் பண்ணுறாங்க. டோன்ட் வரி, ஐ வில் பி ஆல் ரைட், ஒன்றும் வரி பண்ணிக்காத, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஹீ வில் பி 18 அப்படின்னா இப்போது நான் எனக்கு வந்து இத்தனை வயசாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஐ எம் 18, ஐ எம் 24 அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு 18 வயசாகுது அப்படின்னா ஐ எம் 18 அப்படின்னு சொல்லுவோம். அதே நாளைக்கு வந்து என்னுடைய பர்த்டே அப்படின்னா நாளைக்கு எனக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி நாளையோட எனக்கு 18 வயசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஐ வில் பி 18. நான் ஐ வில் பி 18 டுமாரோ. நாளையோட எனக்கு 18 வயசு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹீ வில் பி 18 அப்படின்னா அவனுக்கு நாளைக்கு 18 வயசு ஆகுது, 18 வயசு அப்படின்னு சொல்கிறது. நாளைக்கு அவனோட பர்த்டே, அப்போ நாளைக்கு அவனுக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐ வில் பி அட் ஆஃபீஸ் டுமாரோ. ஐ வில் பி அப்படின்னா நான் இருப்பேன். ஐ வில் பி அட் ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஐ வில் பி அட் ஆஃபீஸ் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் பி அட் ஹோம், நாளைக்கு நான் வீட்டில் இருப்பேன். ஐ வில் பி அட் ஹோம் டுமாரோ, நாளைக்கு நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, டன். ஸோ இதே ஃபார்மேட்டாக அப்படியே நம்ம நெகட்டிவ் ஃபார்மேட்டில் பார்ப்போமா? ஓகே, ஸோ இது இப்போ சப்ஜெக்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட்டு வில்லு வந்துருச்சு. ஒன்றும் சேம் இதே ஃபார்மேட் தான். ஆனால் அந்த வில்லுக்கும் வேர்ப் ஒன்னுக்கும் நடுவில் நம்ம நாட் சேர்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போது சப்ஜெக்ட்டு வில் நாட்
verb first form. இங்கிலீஷில் will not அப்படின்றத ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து won't அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை will not தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், won't அப்படின்னு சொல்கிறோம். அப்போது they will come அப்படின்னா அவர்கள் வருவார்கள். இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல அவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னா நம்ம வில்லுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், will not யூஸ் பண்ணுவோம். will not தான் நான் இங்கே என்னென்னு எழுதியிருக்கேன், won't அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, they won't come அவர்கள் வரமாட்டார்கள். மீனா won't talk to you மீனா உன்னிடம் பேச மாட்டா. ஓகே, அப்போ மீனா அப்படின்றது சப்ஜெக்ட். will not தான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், won'ட்னு எழுதியிருக்கோம். இந்த verb first form தான் நான் இங்கே talk அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ மீனா won't talk உங்ககிட்ட அப்படின்னும் போது to you உன்னிடம் பேச மாட்டா. மீனா won't talk to you. I won't text you on WhatsApp நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன். I won't text you on WhatsApp அப்படின்னு சொல்கிறது. It won't happen again இது திரும்ப நடக்காது. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாரி கேட்கும்போது சாரி இது திரும்ப நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது it won't happen again அப்படின்னு சொல்லலாம். He won't celebrate பொங்கல் அவன் பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அவன் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் he will celebrate பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அவன் பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டான் அப்படின்னா he won't celebrate பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது I won't be happy அப்படின்னு இருக்கு. இங்கே நம்ம பார்க்கும்போது I will be all rightன்னு பார்த்தோமா, I will be happyன்னு சொல்லலாமா? அப்போ தான் நம்ம இதை இங்கே சொல்லும்போது I won't be happy. I will அப்படின்றது இங்கே என்னவா மாறுது, I won't அப்படின்னு மாறுது. I will not தான் I won't அப்படின்னு சொல்கிறோம். I won't be happy நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். She won't be at home அப்படின்னா அவள் வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ I have given 5 sentences. ஸோ today's topic is over. ஸோ உங்களுக்கு 5 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 சென்டென்ஸை வந்து சேம் இந்த ஃபார்மேட்டில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் நான் வந்து கமெண்ட்டில் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அகெயின் திரும்பவும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.